நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி. சௌமியா அன்புமணி 5 முறை ஐநா சபைக்கு சென்று பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் போய் இவங்களுக்காக பேச மாட்டாரா? அவர் அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில பயிற்சி பெற்றவர். நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் பசுமை தாயகம் சார்பில் 30 லட்சம் மரங்களை நட்டிருக்கின்றவர் அவர் தலைமையில். சௌமியா அன்புமணி 1500 ஏரி குளங்களை தூர்வாரிருக்கின்றார் அவர் தலைமையில். இப்படி நம்ம வேட்பாளரோட தகுதி. சரி, அதிமுக வேட்பாளரோட தகுதி என்ன? அவர் ஒரு மருத்துவர், டாக்டர் தான். ஆனால் அவரை பத்தி பக்கத்தில் அவர் வாழ்கின்ற தெருவில் பக்கத்து தெருவில் அவர் பத்தி தெரியாது. KP அன்பழகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தர்மபுரியில முன்னாள் அமைச்சர் அதிமுக சார்பில். KP அன்பழகன் அதிமுக வேட்பாளர் நில்லுனா நிற்பாரு, உட்கார்னா உட்கார்வார். அப்படிப்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா? திமுக வேட்பாளர் இருக்காரு. திமுக வேட்பாளர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏவாவேலு அமைச்சர் இருக்காரு. இப்போ அவர் நில்லுனா நிற்பாரு, உட்கார்னா உட்கார்வார். இதுதான் திமுக வேட்பாளரும் அதிமுக வேட்பாளர். நம்ம வேட்பாளர் சுதந்திரமா செயல்படக்கூடியவர். உங்களுக்கு பல போராட்டங்கள் நடத்திருக்கின்றார். மது ஒழிப்பு போராட்டங்கள் கலந்துட்டு இருக்கார். எல்லாத்துக்குமே பெண்களுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்பாருமா சௌமியா அன்புமணி. அப்படிப்பட்ட வேட்பாளர் தானே உங்களுக்கு வேணும், பெண்களுக்கு வேணும். அதனால இதை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது முக்கியமானது என்னன்னா, 57 வருஷமா திமுக ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்திட்டாங்க. தமிழ்நாட்டை சொரண்டிட்டாங்க, சின்னாபின்னமாக்கிட்டாங்க. 3 தலைமுறைகளை அழிச்சு ஒழிச்சிட்டாங்க. அடுத்த தலைமுறையும் அழிக்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை விடக்கூடாது, போதும், இவர்கள் ஆட்சி செய்தது போதும் என்ற முடிவெடுத்து இந்த தேர்தலில் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றால் 2026 தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும். அரை நூற்றாண்டுக்கு மேல் இந்த 2 கட்சிகள் ஆட்சி செய்வதால் தமிழ்நாட்டுக்கு புதுசாக கொடுக்க முடியாது. புதிய திட்டம் கூட அவங்களுக்கு சிந்தனையும் கிடையாது, செயலும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அல்லது MK ஸ்டாலின் அவர்களுக்கோ புதுசா அவங்களால சிந்திக்க முடியுமா? திட்டங்களுக்கு தெரியாது, 2 பேருக்கும் ஒன்றும் தெரியாது. அதனால நான் சொல்றேன், போதும், வாக்களிச்சது போதும். அதனால வாக்களிச்சது போதும். அதற்காகத்தான் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஊர் ஃபுல்லா எல்லாம் சொல்லுங்க, சௌமியா அன்புமணி அவர்களை ஒரு பொது வாக்காளரா, பொது வேட்பாளரா பார்க்கணும். பொது வேட்பாளர் சௌமியா அன்புமணி, கட்சி கூட பார்க்க மாட்டார். பொது வேட்பாளர், ஒரு பெண் வேட்பாளர். இந்த தொகுதியில இதுவரைக்கும் ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றது கிடையாது. இன்னும் அப்படிதான் இருக்க போதா? இல்ல, அதை நாங்கள் மாற்றி அமைப்போம் என்று இந்த தொகுதியில் அத்தனை பெண்களும் நீங்கள் பதவியேற்க வேண்டும், உறுதியேற்க வேண்டும். உங்களில் ஒருவர் சௌமியா அன்புமணியை நீங்கள் எல்லாம் தேர்வு செய்யுங்கள். வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால் இந்த பகுதியில் எனக்கு தெரியும், 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க என்ன தேர்வு பண்ணீங்க, எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி என்ன உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரா தேர்வு பண்ணீங்கல்ல 2014. நான் 5 ஆண்டு காலம் உங்களையே சுத்தி வந்தேன்ல. நான் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறார்கள் இந்த தொகுதியை சார்ந்தவர். வேற யாருக்கோ ஓட்டு போட்டு திமுக ஓட்டு போட்டு திமுக வேட்பாளர் செந்தில் அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள். எவ்வளவு பெரிய தப்பு. செந்தில் இந்த பக்கம் ஏதாவது ஒரு முறையாவது வந்தாரா? அவருடைய தொகுதிக்கு இந்த பகுதிக்கு ஏதாவது செஞ்சாரா? என்ன செய்யல. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தேர்தலையும் அந்த தவறை செய்யாது, செய்யக்கூடாது. அதனால்தான் நான் சொல்றேன், நம்முடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய இதமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களால் நிறுத்தி வைக்கப்பட்ட சௌமியா அன்புமணி, முனைவர் சௌமியா அன்புமணியை நரேந்திர மோடி அவர்கள் ஆசைப்பட்ட வேட்பாளர், நம்முடைய தினகரன் அவருடைய ஆசைப்பட்ட வேட்பாளர், முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் ஆசைப்பட்ட வேட்பாளர், GK வாசன் அவர்களும், தேவநாதன் அவர்கள், AC சண்முகம் அவர்கள், பாரிவேந்தன் அவர்கள் எல்லாம் ஆசைப்பட்ட வேட்பாளர் 6வது வரிசையில். அதுல உங்களுடைய வாக்குகளை நீங்க போட வேண்டும் என எல்லோரையும் பணிவோடு வாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நன்றி.